கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம அற்புதமான ஒரு கடனை நீக்கக்கூடிய ஒரு துவாவை பார்க்க போறோம். இந்த துவா பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத துவாவாக இருக்கு, யாரும் அதிகமாக ஓதாத துவாவாக இருக்குது. ஆனா இந்த துவா பார்த்தீங்கன்னா மூசா நபி அவர்களுடைய காலத்திலும் ஈசா நபி அவருடைய காலத்திலும் அதிகமாக ஓதப்பட்ட துவா. இன்னும் தௌராத் வேதத்துல இறங்கிய துவாவாக இருக்கு. நமக்கு கடன் அழியறதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஹீஹா நமக்கு 2 துவா தெரியும். எப்பயுமே அல்லாஹும்ம இன்னி உதிக்க மினல் ஹம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவாவை நம்ம ஓதுவோம். அது இல்லாட்டினா அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 துவாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா. இந்த துவாவையும் இப்ப நம்ம பார்க்க போற துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சஹீஹான அறிவிப்புல கற்றுக் கொடுத்திருக்காங்க. நான் முதல்ல அந்த 2 துவாக்கள் தான் ஓதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதையும் சேர்த்து 3 துவாவா இப்போ ஓதிக்கொண்டிருக்கேன். நீங்களும் உங்களுடைய கடன் அடைவதற்காக நீங்க என்ன துவா ஓதுறீங்களோ அந்த துவாவோடு சேர்த்து இந்த துவாவையும் ஓதிவாங்க. ஏன்னா இதற்கு அதிகமான சிறப்புகள் ஹதீசுகள்ல காணப்படுகிறது. ஆனாலும் பெரும்பாலானவர்களுக்கு இது தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போடுறோம். நாம ஒரு துவா ஓதிட்டு இருக்கோம், திக்ரு ஓதிட்டு இருக்கோம், அமல் செஞ்சுட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா அதை அப்படியே விட்டுட்டு இன்னொன்னு புதுசா கேட்கும்போது செய்யணும்னு நினைக்க கூடாது. அதுக்கு பதில் இப்ப நம்ம ஒரு துவா ஏற்கனவே கடன் அடையறதுக்காக ஓதிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம புதுசா இன்னொன்னு கேட்கிறோம்னா அதை அது கூட சேர்த்துக்கணும். நான் அப்படிதான் 2 ஓதிட்டு இருந்தப்ப இதையும் 1 சேர்த்து 3ஆ ஓத ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா பழசெல்லாம் விட்டுட்டு புதுசு ஓதணும்னு நினைக்க கூடாது. எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சஹீஹானது மட்டும் நம்ம வீடியோல போடுறோம். அதனால நீங்க பழசும் சஹீஹானது தான், அதையும் போதுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பெரும் சிறப்புகள் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இதை யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு உஹது மலையளவுக்கு தங்கத்திலேயே கடன் இருந்தாலும் கூட அல்லாஹ் அடைத்து கொடுத்து விடுவான். இன்னும் அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்லி வருகிறது. சுபஹானல்லாஹ். யாருக்கும் உஹது மலையளவுக்குலாம் கடன் இருக்கவே இருக்காது. அதுலயும் எப்படி சொல்லப்படுதுன்னா உஹது மலையளவுக்கு தங்கத்திலேயே கடன் இருந்தாலும் முதல்ல நம்ம நினைத்தே பார்க்க முடியாத எண்ணிக்கை அது. அந்த அளவுக்கு இருந்தா கூட அல்லாஹ் அடைத்திடுவான்னு சொல்லி அந்த சிறப்பை சுட்டி காட்டுவதற்காக இந்த துவா சொல்லப்படுது. இந்த துவா ஓதுறதுனால நம்ம அடமானம் வச்சிருந்தோமா அப்படின்னாலும் கூட அந்த பொருட்களை மீட்டுக் கொள்ள முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் வருகிறது. நீங்க உறுதியோட ஓதி பாத்தீங்கன்னா உங்களுக்கே சீக்கிரமே பலன் தரும். என்னுடைய வாழ்க்கையில பலன் தந்த ஒரு துவாவாக இது இருக்குது. இப்ப நம்ம இதை பத்தி அறிவிப்பும் துவாவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதன் காரணமாக கூட இந்த நன்மையான விஷயம் மற்றவங்களுக்கு காமிச்சு எத்தனையோ பேர் கடன் தீர்றதுக்காக துவா சொல்லணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம துவாக்கு என்னைக்காவது வீடியோ போடுவோம், ஆனா எல்லா நாளும் எல்லா இடத்துலயும் போய் சேரும்னு சொல்ல முடியாது. அதே நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு லைக் என்ன பண்ணும்னா அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்து அவங்க அவங்களுடைய கடன்ல இருந்து விடுபட்டு கொள்ளட்டும். அந்த நன்மையும் அந்த துவாவும் உங்களுக்கும் கிடைத்து கொள்ளட்டும். இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ல தினமும் துவா செய்ய சொல்லி போடுறீங்க. நான் படிச்சு நீங்க எப்படிலாம் கேட்குறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன். நேற்று ஜும்மாவுடைய தினமாக இருந்துச்சு. ஜும்மா நேரத்துல கூட உங்களுக்காக நான் துவா செய்தேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்காம நம்ம இந்த அளவுக்கு வாழ்ந்துட முடியாது. மீதம் இருக்கக்கூடியதையும் அல்லாஹ்வே நமக்கு தந்துடுவான். நீங்க மன உறுதியோட ஓதிவாங்க. இப்ப நம்ம இந்த அறிவிப்பை பார்க்கலாம். இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் நமக்கு அறிவிக்கிறாங்க. அவர்களுக்கு யார் அறிவிச்சாங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையாக இருக்காங்க. அவங்க ஒரு நாள் வராங்க, சபையில இருந்து வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹதீசுகள் துவாக்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையில இருந்து அப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. வந்தபோது எங்கிட்ட இதை சொல்லி கொடுத்தாங்க என் தந்தைன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களாமா, இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவை யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய கடன் உஹது மலை அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் அடைத்து அதற்கப்புறம் அவங்களுடைய எதிரிகளிடத்துல இருந்தும் அவர்களே அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது தௌராத் வேதத்திலேயே இறக்கப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறாமா. இன்னும் மூசா நபி அவர்களும் ஈசா நபி அவர்களும் காலத்துல இதை ஓதியிருக்காங்க. அங்கிருந்த மக்களுக்கு இதை சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய தோழர்கள் ஓதியிருக்காங்க. இன்னும் பல நபிமார்கள் ஓதிய ஒரு துவாவாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். எவ்வளவு சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அறிவிப்புல வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க,
எனக்கு வாழ்க்கையில நிறைய கடன்கள் இருந்துச்சு. பல இடத்துல நான் கடன் வாங்கிட்டு அதை அடைக்கவே முடியாம ரொம்பவே சிரமத்துல நான் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை நான் வளமையாக ஓதி வந்தேன். இப்போது என்னிடத்துல ஒரு கடன் கூட இல்லை. கடன் இல்லாதனால எனக்கு அது சார்ந்து வரக்கூடிய எந்த கவலையும் துன்பமும் இல்லை. என் வாழ்க்கையில் இருந்த பெரிய கவலையே அந்த கடனா தான் இருந்துச்சு. அந்த கடன் என்னை விட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அறிவிப்புல அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்வதாக அறிவிப்பு வருது. அது இல்லாம 3வது அறிவிப்பு, மொத்தமா 3 அறிவிப்பு வருது. நம்ம அறிவிப்பை பார்த்துட்டு துவா கேட்டுக்கலாம். 3வது அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒரு 3 தங்க காசுகளும் 7 வெள்ளி காசுகளும் கடனாக வாங்கியிருந்தேன். அந்த கடனாக வாங்கியிருந்ததின் காரணமாக அவர்களுடைய முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. ஆனா என்னால் அதை செலுத்த முடியாம கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் எனக்கு என்னுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை சொன்னாங்க. இந்த துஆவை நான் அதிகமாக ஓதி வந்தேன், வளமையாக ஓதி வந்தேன். அதற்கப்புறம் என்னுடைய தங்கைட்ட வாங்கின அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வாங்கின 3 தங்க காசுகளையும் கொடுத்து 7 வெள்ளி காசுகளையும் கொடுத்து இன்னும் அவர்களுடைய மகளுக்கு தங்கத்துல ஒரு சங்கிலி வாங்கி போடக்கூடிய அளவுக்கு என்னுடைய செல்வ நிலை உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை சொல்றாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. 3 சிறப்புகள் சொல்றாங்க. முதல் சிறப்பு முழுவதும் நபிமார்கள் ஓதியதை பத்தி சொல்றாங்க. 2வது அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. 3வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கடனை அடைத்து செல்வத்தை கொடுத்தது. அந்த துஆ தான் அல்லாஹும்ம ஃபாரிஸல் ஹம்மி. அல்லாஹும்னா யா அல்லா, அல்லாஹுவை அழைக்கிறோம். குர்ஆன்ல பார்த்தோம்னா வரக்கூடிய துஆக்கள் எல்லாம் அல்லாஹும்ம, அப்படி இல்லாட்டினா ரப்பனா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அல்லாஹுவிற்கு அப்படி சொல்லி அழைப்பதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம எல்லா துஆக்களையும் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். நாம துஆ செய்யும் போதும் அல்லாஹுவை அழைத்து தான் துஆ செய்யணும். அடுத்தது ஃபாரிஸல் ஹம்மி, என்னுடைய ஹம்மை நீக்குபவனே அப்படிங்கிறோம். ஹம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வரக்கூடிய கவலைன்னு அர்த்தம். இந்த கவலை அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நமக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் நமக்கு கவலை வரும், மன ரீதியாக பிரச்சனை வந்தாலும் கவலை வரும். உடல் ரீதியாகனா என்னன்னு சொல்லலாம், நோய் வரக்கூடிய விஷயங்கள் தான் உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். மன ரீதியானா குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும், காசு பிரச்சனை இருந்தாலும், கடன் வாங்கியிருக்கோம் அடைக்க முடியல, வருமானம் அமையல, இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி மனசு கஷ்டமா இருக்கும். அப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு எந்த ஒரு கவலையும் வராம நீ பாத்துக்கோ ரஹ்மானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்றோம். அடுத்தது காசிஃபல் கம்மி அப்படின்னு என்னன்னா துயரத்தை போக்குவவனே அர்த்தம். அப்ப துன்பம் வேற துயரம் வேறையான்னு கேட்டா ஆமா, அது ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. துன்பம் அப்படிங்கிறது வரும், அதுக்கப்புறம் போயிடும், அப்பப்ப இருக்கும், அதுக்கப்புறம் நிரந்தரமா இருக்காது. ஆனா துயரம்ங்கிறது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது இழந்த மாதிரி ஆயிரும். அதற்கப்புறம் அது என்ன பண்ண முடியாது, மீட்டெடுக்க முடியாது. இப்ப யாராவது நமக்கு முக்கியமானவங்க மரணிச்சிட்டாங்கன்னா அவங்களை மீட்டெடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒட்டு மொத்தமா தொழில் நஷ்டமாயி இழுத்து மூடுற அளவுக்கு நிலைமை வந்துடுது. ஆனா அப்படி வந்தா நம்ம திரும்ப வர முடியுமானா அந்த ஒரு தொழில வர முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரே அடியா தாங்க முடியாத அளவுக்கு வந்துரும் பாருங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க, துயரம்னு சொல்லுவாங்க. அப்ப துன்பத்தோடு துயரம் ரொம்ப மோசமானது. அந்த இரண்டையுமே எங்களுடைய வாழ்க்கையில நீ விட்டு விடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். முஜீப தஹ்வத்தி முல் தர்றீன் அப்படின்னா ஏழைகளுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவனேன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டினா தேவையுடையவர்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவனே அர்த்தம். இப்ப அதுலயும் இதுல வந்திருக்கு ஏழைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுபவன் அப்படின்னு வருது. இப்ப நம்மள்ட்ட யாராவது உங்களுக்கு நான் ஒரு உதவி கேட்கிறேன், ஏன்னா நீங்க ரொம்ப தாராளமானவங்க, நீங்க யாராவது கஷ்டப்பட்ட உங்க மனசே கேட்காது, நீங்க கொடுத்துருவீங்க, அதனாலதான் உங்கள்ட்ட இந்த உதவி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம், கொடுக்கவே முடியாட்டினா கூட நம்மள இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்காங்க, இந்த அளவுக்கு நம்பிக்கையோட கேட்டிருக்காங்க, இவங்கள்ட்ட போய் நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கே வெக்கமா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் நம்ம அல்லாஹ்விடத்துல ஏழைகளுக்கு பதில் கொடுப்பவன் நீ, கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உதவுவன் நீ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கஷ்டத்துல இருக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் உதவாமல் இருக்கிறதுக்கு வெக்கப்படுறான். அதனாலதான் நம்ம சாதா துவாவுக்கும் இந்த மாதிரி வலியுறுத்தி கேட்கக்கூடிய துவாவுக்கும் உள்ள வித்தியாசம். நாம கேட்கிற துவால இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு துவா அப்படி கேட்க தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு நபிமார்கள் கற்றுக் கொடுக்க துவால இது இருக்கும். இதனுடைய சிறப்பை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த துவாவை சொல்லும் போது இவ்வளவு தூரம் அதுல விளக்கம் சொல்றது. ரஹ்மான துன்யா வல் ஆஹிரதி வ ரஹீமஹுமா, நீயே அருளாளருக்கெல்லாம் மாபெரும் அருளாளனாக இருக்கிறாய், உன்னுடைய அருளையும் கிருபையும் எங்களுக்கு இம்மையிலையும் தந்தருள், மறுமையிலையும் தந்தருள், இந்த 2 உலகத்திலையுமே எங்களுக்கு உன்னுடைய அருளை பொழிந்தருள்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம்.
இர்ஹம்னில் யௌமர் ரஹ்மா வாசிஅத துக்னினி பிஹா அன் ரஹ்மதி மன் சிவாக். அப்படின்னா நீ யாருக்கெல்லாம் இதுவரையும் கருணையை பொழிந்திருக்காயோ அத்தகைய கருணையை எங்கள் மீதும் பொழிந்தருவாயாக ரஹ்மானின் அர்த்தம். அப்ப நம்ம அல்லாஹ் வந்து யாருக்கெல்லாம் கருணை பொழிந்திருப்பான்? நபிமார்களுக்கு கருணை பொழிந்திருப்பான். சஹாபாக்களுக்கு, யாரெல்லாம் அல்லாஹுவை அடிபணிந்து பின்பற்றி வாழ்ந்தார்களோ இந்த உலகத்துல அவர்கள் அனைவருக்குமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பிச்சு இந்த நொடி வரையும் எத்தனையோ பேத்துக்கு அல்லாஹ் வந்து கருணை பொழிந்து கொண்டிருக்கான். அந்த கருணையாளர்களுடைய வரிசையில என்னையும் சேர்த்திக்கோன்னு அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அல்லாஹுடைய கருணையை எப்போதும் நம்ம உரித்தாக்குவதற்காக இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். எவ்வளவு ஒரு அற்புதமான துவா பாருங்க. இந்த துவாவை தான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதி தங்களுடைய கடனை அடைத்து கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பலனளித்தது. இப்ப இதை எப்ப ஓதணும், எத்தனை முறை ஓதணும்னு பாத்தீங்கன்னா அறிவிப்புகள்ல இப்ப ஓதணும் இத்தனை முறை ஓதணும்ட்டு எங்கேயுமே வரல. ஆனா துவா அப்படின்னு சொல்லிட்டு ஓதுனா எப்பயுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 3 தடவை வலியுறுத்தி ஓதுங்க. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பெல்லாம் துவா ஓதிருக்காங்கன்னு பார்த்தா காலையில மாலையில துவா ஓதக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. காலையிலனா ஃபஜ்ர் தொழுதுட்டு, மாலையிலனா அஸ்ர் முடிச்சுட்டு அந்த நேரத்துல நீங்க துவா ஓதலாம். அப்படி இல்லாட்டினா 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் ஓதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. நீங்க வந்து எதை வேணா தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். முடிஞ்சா 5 நேரம் வந்து ஓதுங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வந்து ஓதுறேன், எனக்கு கடன் கண்டிப்பா அடைஞ்சிடணும், எனக்கு வந்து லோன் அடைஞ்சிடணும், நகையெல்லாம் வந்துடணும்னு சொல்லிட்டு நீங்க உறுதியோட வந்து 5 நேரம் ஓதி பாருங்க. அதுவும் உங்களுக்கு பலன் தரும். இல்ல முடியல மறந்துடுறேன் அப்படின்னா காலையில சாயங்காலமாவது வந்து ஓதுங்க. இதே நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா சில துவாக்கள் ஓதிட்டு இருப்பேன். எப்ப புதுசா துவா வரும்போது மறுபடியும் மனப்பாடம் பண்ணி ஓத முடியுமானா எனக்கே வந்து வராது. அது கொஞ்ச நாள் ஆகும். ஓதிட்டே இருப்போம். ஒரு 10-15 நாள் ஓததான் என்ன ஆகும்னா மனப்பாடம் ஆகும். நான் எழுதி வச்சிருப்பேன், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அதுவரையும் வந்து இதனுடைய தமிழ் இருக்கு பாருங்க, அந்த தமிழையே நீங்க ஓதலாம். ஏன்னா நம்ம வந்து துவாவே அரபியில தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஹதீஸ்ல இருந்து வரக்கூடிய துவா, குரான்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் அரபியில இருக்கு. ஆனா அதனுடைய தமிழை கேட்டாலும் அரபியை கேட்ட சிறப்பே தான் கிடைக்கும். துவாவின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா நம்ம குரானின் மூலமாக ஓதக்கூடிய எழுத்துக்கு நன்மை பெறுகிறோம்ல, அந்த மாதிரி நம்ம நன்மை பெறுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரபியில ஓதணும்னு அவசியம் கிடையாது. துவானா நம்ம தேவையை பெற்றுக்கொள்கிறோம். அது நம்ம புரிஞ்ச மொழியில ஓதி அது ரொம்ப வலியுறுத்தி ஓதி நம்ம பெற்றுக்கொள்வது தான் சிறந்தது. இதனுடைய தமிழை கூட நீங்க வந்து வளமையாக ஓதிக்கொள்ளலாம்.